சரியா இருக்கிற பெரும்பாலான கேள்விகள் எனக்கு பாசுபல் வந்த கேள்வி. இது வந்துட்டு 2023 வந்த கேள்வி. சரிதானே? இது வந்து 2018 நினைக்கிறேன். சரியா? இது 2018 கேள்வி. இதுவும் 18 19 அந்த மாதிரி வந்த கேள்வி. அதுக்கு போற வார இது வந்து 2022 ஆண்டு வந்த கேள்வி. இப்படியே என்ன எல்லாமே பாசுபல் வந்த கேள்வி பெரும்பாலும் ஒன்று ரெண்டு தவிர. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க. 30வது கேள்வி. நான் கை கிளியரா இருக்கு தானே? ஓகே, பாருங்க. ஏபிசி ஏபிசிடிஇ ஆகிய 5 மாணவர்களின் உயரம் தொடர்பான பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு 30,31 ஆகிய வினாக்களுக்கு விடை அளிக்குக. சரியா? போல பாருங்க. ஈலும் பி உயரம் குறைந்தவர், சியிலும் டி உயரம் கூடியவர், பியிலும் ஏ உயரம் கூடியவர், சியும் ஈயும் உயரம் வரணும். சரியா? சியும் சமமான உயரத்தை உடையவர்கள். இதான் தரவு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இதையும் அதே மாதிரி குறிக்கணும். பாருங்க. ஈயிலும் பி உயரம் குறைந்தவர். எனவேதான் என்ன ஈய விடவும் பி உயரம் குறைய. சரிதானே? அப்ப இ உயரம் கூட, பி வந்துட்டு உயரம் குறைய. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு தகவல் ஒன்று வருது. என்னன்னு சொல்லி போட்டு, சியிலும் டி உயரம் கூடியவர். சிய விடவும் டி உயரம் கூடியவராம். சரியா? நீங்க இப்படி எழுதும் கோப்பி எழுத போது சரியா வரும். டி உயரம் கூடிய. ஆனா என்ன அர்த்தம் வந்துட்டு? அது ஓகே, பாருங்க. ஈயிலும் பி உயரம் குறைந்தவர். இன்னொரு தரவு வருது. என்னன்னு சொல்லி போட்டு, சியிலும் டி உயரம் கூடியவர். எனவே டி கூட சி குறைய. சி வந்துட்டு குறையன்னு வருது. சம்டைம் என்ன செய்யலாம்? டி வந்துட்டு டி ஈக்கு மேலேயும் இருக்கலாம். டி வந்துட்டு ஈக்கு மேலேயும் இருக்கலாம், அல்லது ஈக்கு கீழேயும் இருக்கலாம். ஏன்னா டியோ சியை விடத்தான் கூடன்னு வருது. ஆனா என்ன வரல, ஈயை விட கூடிய குறைகள்னு வரல. எனவே நாங்கள் டி எங்கேயும் போடலாம். நீங்க எப்படி மார்க் பண்ணுவீங்க பிரச்சனை இல்லை. சரியா? ஆனா என்னது, ஈயை விடவும் பியை விடவும் இ உயரம் கூட, அது சுவர். அதே மாதிரி என்னது, சியை விடவும் டி கூடன்றது சுவர். அடுத்தது பாருங்க. பியிலும் ஏ உயரம் கூடியவர். பியை விடவும் ஏ உயரம் கூடியவராம். அப்ப ஏ என்ன செய்யலாம் வந்தது, பிக்கு மேல எங்கேயும் வரலாம். அதாவது என்னது, ஏ இங்கேயும் வரலாம், என்ன ஏ இங்கேயும் வரலாம், ஏ இங்கேயும் வரலாம், எங்கேயும் வரையிலும் ஏ. சரியா? ஏ எங்கேயும் வர இயலும். அடுத்தது பாருங்க. சியும் ஈயும் உயரத்தில் சமமான உயரத்துடையவர்கள் யாரு? சியும் ஏயும். எனவே என்ன செய்ய வந்துட்டு, சி இவடத்த வராது. சியோட டி கூடத்தானே. அப்ப எனவே என்ன செய்ய வந்துட்டு, சியை விடவும் டி உயரம் கூட. சியை விடவும் டி உயரம் கூட. எனவேதான் ஈயும் சியும் சமன் சொன்னா இ சமன் சி. சரியா? அப்ப எனவே சி இங்க வராது. என்ன? கிளியர் அந்த ஸ்டெப் வந்துட்டு உங்களுக்கு எழுத புக் லேசா எழுதலும் டைப் பண்ண தான் இருக்கு. அதாவது என்ன விஷயம், ஈயும் என்னது பி ஆக உயரம் குறைஞ்சதுன்றதுல எந்த கருத்தும் இல்ல. ஈயும் சியும் உயர்ந்த சமனானவர்கள். பாருங்க. அதே மாதிரி என்னது, டி சியை விடவும் கூட. என்ன அர்த்தம் வந்துட்டு, சி வந்துட்டு ஈய விடவும் கூட. அதே மாதிரி டியை விட சியை விடவும் கூட, ஈய விடவும் கூட. இந்த ஸ்டெப் கிளியரா உங்களுக்கு? இந்த ஏ விடுங்கள, இந்த நாலும் கிளியரா இப்படி வந்தேன்னு சொல்லி பாருங்க. தரவா பாருங்க. ஈயும் ஈயிலும் பி உயரம் கூடியவர். சரி, இந்த ஈயிலும் பி உயரம் குறைந்தவர். ஈயை விடவும் பி உயரம் குறையவா. ஓகே.
சியிலும் டி உயரம் கூடியவர், சியை விடவும் டி உயரம் கூடியவராம், அதுவும் ஓகே. பியிலும் ஏ உயரம் கூடியவர், பியிலும் ஏ என்னது வந்துட்டு உயரம் கூடியவர் வந்திருக்குது. ஆனால் அது இவங்களை விட குறையான்னு வரல, டியை விடவும் சியை விடவும் குறையான்னு சொல்லி சொல்லல. எனவேதான் ஏ இங்கேயும் வரலாம், இவ்விடத்திலையும் வரலாம், டிக்கு மேலையும் வரலாம் ஏ. அடுத்தது பாருங்க, சியும் ஈயும் சமமான உயரத்துடையவர்கள். அப்ப என்ன அர்த்தம் வந்துட்டு ஈயும் சியும் சமனாம். இது கிளியரா உங்களுக்கு? இதான் தரவு. இதை வச்சு விட காணும். அதாவது வெட்டி கழிச்சு மார்க் பண்ணி வெட்டினோம்னா இப்படிதான் வரும் கடைசியா. சரி, இப்ப பாருங்க முதலாவது கேள்வியை பாருங்க. மேலே தரப்பட்டுள்ள மேலே தரப்பட்டுள்ள தகவல்களிலிருந்து எதனை உய்த்தறியலாம்? ஏயிலும் டி உயரம் கூடியவர், ஏயை விடவும் டி உயரம் கூடியவர். ஏழுமா ஏழு, ஏ இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், அதை கண்டுபிடிக்க இயலாது எனக்கு. எனவே அது முடியாது. ரெண்டாவது பாருங்க, ஏயிலும் இ உயரம் குறைந்தவர், ஏயை விடவும் இ உயரம் குறைந்தவராம். இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு தகவல் காண. எனவே அதே மாதிரி சூரத் இல்லையலா. அடுத்தது பாருங்க, ஈயிலும் டி உயரம் குறைந்தவர், ஈயை விடவும் டி உயரம் கூடியவர். இது பிள்ளையா வந்திருக்கு மாறி, ஏன்னா உயரம் குறைந்தவர், எனவே அதுவும் வரையலாம். சரியா? அடுத்தது பாருங்க, சியிலும் ஏ உயரம் குறைந்தவர், சியை விடவும் ஏ உயரம் குறைந்தவராம். சரியா? பாருங்க, ஏ இங்கேயும் வரலாம், குறையும் வரலாம், கூடையும் வரலாம், செல்லையல. அடுத்தது பாருங்க, பியிலும் டி உயரம் கூடியவர். இதென்ன செய்யுது? இந்த சூரத்தில் மேல் பி தான் இங்க ஆக உயரம் குறைஞ்சால், பி தான் வந்துட்டு ஆக உயரம் குறைந்தால், எனவே தான் எனக்கு என்ன சுவர் பண்ணி செல்லலாம் வந்துட்டு என்னன்னு சொல்லி பி வந்துட்டு ஆக குறைஞ்சால், பி வந்துட்டு ஆக குறைஞ்சால்னு சொல்லலாம். எனவே அதுல மாற்று கருத்து இல்லை. எனவேதான் என்னது இந்த கூட்டு நாங்க உறுதியை செல்லலாம். ஏண்டா பியை விட ஏயும் உயரம் கூட, ஈயும் உயரம் கூட, சியும் உயரம் கூட, டியும் உயரம் கூட, எல்லாருமே கூட. நீங்க ஆக சரியா வந்துட்டு பி தான். இது கிளியரா? மைக் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க யார் ஒரு ஆள். கவனமா இருக்கிற வேணா மைக்ல. சம்டைம் நீங்க கேட்க கதைக்கிற பேசுன சேம்ல வந்துட்டு இங்கெல்லாம் கேட்கும். அதே மாதிரி தான் உங்களோட கேமரா. நான் என்ன லெப்ட்ல இருந்து கேமரா நான் பிளாக் கலர் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். டேப் ஒன்றா மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவேன். என்ன செய்யும் எங்களுக்கு தெரியாமலே என்ன செய்யலாம், வீடியோ பண்ணலாம், அதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்ப எனவே நாம சேஃப்டியை நாங்க பாதுகாத்து கொள்ளணும். சரியா? இப்ப கவனமா இருக்கணும். ஓகே, கிளியரா இது? எஸ், ஓகே. பாருங்க, அடுத்த கேள்வி அதை வச்சுதான் வருது. மேலே குறிப்பிட்ட தரவுகளை மாத்திரம் பயன்படுத்தி பின்வரும் எக்கூற்றை முடிவு செய்யலாம். எதை நாங்க முடிவு செய்யலாம், அதான் ஒரு சொல்லலாம். முதலாவது பாருங்க, மிகவும் உயர்ந்தவரை துணியலாம். ஏழுமா எங்களுக்கு? ஏழா? ஏன் யாரும் வரலாம், எனவே கஷ்டம். ஏன்னா ஏ வரலாம், சம்டைம் டி ஆகும் இருக்கலாம், ஏ அல்லது டி ரெண்டு ஒரு ஆள் தான் என்ன உயரம் வரலாம். ஆனா யாரு என்ன யாருதான் இந்த உறுதியாக யாரு உயரம் சொல்லி போட்டு தகவல் காணாம். ரெண்டாவது பாருங்க, மிகவும் உயர்ந்தவர் மற்றும் மிகவும் குட்டியானவர் ஆகியோர் துணியலாம். ஏழுமா? ஏலாம். குட்டியானவரை துணியலாம், ஆனா என்ன செய்யலாம், உயர்ந்தவரை துணிய இயலாம். அதுக்கான தகவல் போதான். அடுத்தது பாருங்க, மிகவும் உயர்ந்தவர் மற்றும் மிகவும் குட்டியானவர் ஆகியோரை துணிய முடியாது. இதுவும் பிள்ளை. ஏன் உயர்ந்தவர் துணிய முடியாது, குட்டியானவர் என்ன செய்யலாது துணியலாம். அடுத்தது பாருங்க, மிகவும் உயர்ந்தவரை துணிய முடிந்தாலும் மிகவும் குட்டையானவரை துணிய முடியாது. இது மாறி வந்தது இப்ப இல்ல. அதாவது உயர்ந்தவரை தான் துணியல, குட்டையானவரை வந்துட்டு துணியலாம், அதுவும் பிள்ளை. அடுத்தது பாருங்க, மிகவும் குட்டையானவரை துணிய முடிந்தாலும் மிகவும் உயர்ந்தவரை துணிய முடியாது. சரி, என்ன ஆக குட்டையானால் யாரு? பி. உயரமானால் டியா ஏயான்னு சொல்லி போட்டு சந்தேகமா இருக்குது. எனவேதான் வந்துட்டு இந்த கூற்று தான் இங்கேயும் பொருத்தமான கூற்று, அஞ்சாவது கூற்று.
கிளியரா? ஓகே, அடுத்ததுக்கு போ. அடுத்தது பாருங்க, பாடசாலை 32 மற்றும் 33 வரையிலான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. பாடசாலை தோட்டத்தில் பல மரங்களுக்கு தடியால் அடித்து 7 மாம்பழங்களையும் 5 தோடம்பழங்களையும் நிலத்தில் வீழ்த்திய குற்றத்திற்காக 5 மாணவர்களை அழைத்து ஒவ்வொரு மாணவரும் பறித்த பழங்கள் எண்ணிக்கை குறித்து வினவிய போது அவர்கள் வழங்கிய பதில்கள் கீழே தரப்பட்டுள்ளன. சரியா? இதான் தரவு. நம்ம கொஞ்சம் copy இந்த போட்டோ எடுத்துக்கொள்ளும். ஓகே, செய்யாம சேட இது பண்றேன். ஓகே, பவர் சைடு விளங்குதா? இதான் தரவு என்ன? இப்ப பாருங்க, எத்தனை மொத்த மாம்பழம் வச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு? மொத்தம் 7 மாம்பழம் பிச்சிருக்காங்க, மொத்தமாக 5 தோடம்பழம் பிச்சிருக்காங்க. ஓகே, இதுல பாருங்க, அதுல ஓராங்களும் பிச்சை எண்ணிக்கையை பாருங்க. வசீம் அவர் சொல்றாரு என்னது, அவர் ஒரு மாம்பழமும் ஒரு தோடம்பழமும். வசீம் எத்தனையாம்? ஒரு மாம்பழமும் ஒரு தோடம்பழமும் பிச்சிருக்காராம். அதே மாதிரி பாருங்க, புகன் 2 மாம்பழமும் ஒரு தோடம்பழமும். 2 மாம்பழம் ஒரு தோடம்பழம் குகன். அடுத்தது பாருங்க, சாக்கிர் 2 மாம்பழங்கள் மாத்திரும். சாக்கிர் 2 மாம்பழம் மட்டும்தான் பிச்சிருக்காரு, தோடம்பழம் எதுவுமே பிக்கலையா? இதுல அவங்க சொன்ன பதில, டேவிட் ஒரு மாம்பழம் 2 தோடம்பழம். ஒரு மாம்பழம் 2 தோடம்பழம். அடுத்து பாருங்க, சமீர் ஒரு தோடம்பழம் மாத்திரம். சமீர் வந்து என்ன செய்யல, அவரு மாங்காய் பிக்கல்ல, ஒரு தோடம்பழம் மாத்திரம் பிச்சென்றார். இப்ப இதுல எண்ணிக்கை கூட்டி பாருங்க, 1 3 5 6, மொத்தம் 7 பிச்சிருக்காங்க. ஆனா உங்களோட பதில் படி 6 தான் வந்திருக்குது. இங்க பாருங்க, இங்க சரியா வருது, 1 2 4 5. இவங்க வருது 5 தோடம்பழம் பிச்சிருக்காங்க, 5 தோடம்பழம் ஓகேயா இருக்குது. இந்த ஸ்டெப் போட்டு தரவு ஓகே அவங்களுக்கு. இதை நான் ஒண்ணும் செய்யல, தந்த தரவு குறிச்சிருக்கேன், அவ்வளவுதான். தந்த தரவை வந்துட்டு அப்படி நினைச்சிருக்கேன், குறிச்சிருக்கேன். இவங்க பிச்சிருக்காங்க 7 மாம்பழமும் 5 தோடம்பழமும். எனவே என்ன செய்யும், அவங்க என்ன செய்யறாங்க, பிடிச்சு கேட்ட டைம்ல அவங்க சின்ன பதில் தானே இது, நாங்க எத்தனை பிச்சைன்னு சொல்லி போட்டு. இந்த ஸ்டெப் கிளியரா? சரி, இப்ப பாருங்க, முதலா கேள்வியே பாருங்க. ஒருவர் மாத்திரம் பொய் சொல்கிறார் எனின் அவர் உண்மையில் ஒரு மாம்பழமும் ஒரு தோடம்பழமும் மாத்திரம் பறித்தார் எனின் அவர் யாராக இருக்க முடியும்? இதுல ஒருவர் மட்டும்தான் இல்ல, 5 பேர்ல ஒரு ஆள் மட்டும்தான் பொய் சொல்லணும். அவர் உண்மையில் என்ன பறிச்சிருக்கணும் வந்துட்டு, ஒரு மாம்பழமும் ஒரு தோடம்பழமும் மட்டும்தான் பறிச்சிருக்கணும். எனவே அது யாருன்னு கேட்டிருக்காங்க. முதலாவது பாருங்க,
வசீம் எடுக்கலுமா நாம? வசீம் எடுக்கல. ஏன்? அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாரு, உண்மையை சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் வந்துட்டு என்னது, நான் வந்துட்டு ஒரு மாம்பழமும் ஒரு தோடம்பழம்னு சொல்லிட்டாரு. எனவே அவர் வர இயலாம். சரியா? இவருக்கு நம்ம என்ன செய்வோம்? வர இயலாதவர்களுக்கு நாங்க என்ன செய்வோம்? நோடு போடுவோம், எண் போடுவோமே. சரி, இல்ல சைபர் போடுவோம். சரியா? இல்லையா? சரி, வசீம் வரையலாம். குகனுக்கு கொடுத்து பாருங்க. குகனுக்கு ஒரு மாம்பழமும் ஒரு துறமும் என்ன வந்துட்டு இங்க வந்துட்டு ஏற்கனவே ஒரு மாம்பழம் குறைய. இவருக்கு நம்ம ஒன்று கொடுத்தா நடக்கும் வந்துட்டு மாம்பழம் எத்தனையா பேத்திடும்? 5ஆக பேத்திடும். எனவே அவரும் என்ன செய்யலாம்? பொருந்தாது, அவரும் வர இயலாம். அடுத்தது பாருங்க, சாக்கிரை கொடுத்து பாருங்க. அதே கேஸ் தான். ஒன்று செய்யும் தோடம்பலம் 6000, மாம்பழம் ஒன்றும் தோடம்பலம் ஒன்று செய்ய வந்துட்டு மாம்பழம் 6000. சரி, தோடம்பலம் 6000, மாம்பழம் 5ஆ பேத்திடும். அப்ப எனவே அவருக்கு கொடுக்க இயலாம். அப்ப என்ன, குகனும் வரமாட்டாரு, அதே மாதிரி என்னது சாக்கிரும் வரமாட்டாரு. டேவிடை கொடுத்து பாருங்க. தோடம்பலம் ஏற்கனவே சரியா இருக்குது, ஒன்று கொடுத்தா என்ன செய்ய வந்துட்டு தோடம்பலம் 4000. தோடம்பலம் வந்துட்டு 4000, மாம்பழம் சேமா, மாம்பழமும் ஒன்று குறைஞ்சிரும். அவரும் வரையலாம். சமீரை கொடுத்து பாருங்க. இப்ப என்ன நடக்கும் வந்துட்டு மாம்பழம் 7000, தோடம்பலம் அதே மாதிரி இருக்கும். எனவே தான் முதலாவது யார் வருவாரு? முதலாவது விட வந்துட்டு சமீர். சமீர் தானே. சமீர் மட்டும் இங்க போய் செல்றாரு, மத்த எல்லாரும் உண்மை சொல்றாங்க. மத்தால பாத்தீங்கன்னா வந்து 2 3 பேர் போய் என்ன 2 3 பேர் போய் பேசுற மாதிரி போயிடும். இதுல வேற யாராவது கொடுத்தோம்னு சொன்னா 2 3 பேர் போய் பேசுற மாதிரி மாறிடும். எனவேதான் இங்க ஒரு ஆள் மட்டும்தான் போய் செல்லணும். அது யாரு? சமீர். கிளியரா அது? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. வேணா பழைய மாதிரி ஆக்கும், பழைய மாதிரி. அடுத்த கேள்வியை பாருங்க. ஒருவர் மாத்திரம் திருப்பி என்ன, ஒருவர் மாத்திரம் பொய் சொல்கிறார் எனின் அவர் உண்மையில் 3 மாம்பழங்களும் ஒரு தோடம்பழமும் மாத்திரம் பறித்துள்ளார் எனின் அவர் யாராக இருக்க முடியும்? அவர் என்ன செய்யார்? உண்மையிலே 3 மாம்பழம் பறிச்சிருக்காரு, ஒரு தோடம்பழம் பறிச்சிருக்காரு. அதே மாதிரி கொடுத்து பாருங்க. நம்ம வசிமை கொடுத்து பாருங்க. வசிமுக்கு முன்னாடி என்ன நடக்கும் வந்துட்டு மாம்பழம் 8000. மாம்பழம் வந்துட்டு 8000. இது என்ன தோடம்பழம் அதே மாதிரி இருக்கு, அதில் மாற்றம். எனவே வசீம் என்ன செய்ய மாட்டாரு? இங்கேயும் வசீம் இங்கேயும் வர மாட்டாரு. எனவே வசீமுக்கு ஏலாம். அடுத்து குகனை கொடுத்து பாருங்க. குகனுக்கு 3 கொடுத்தோம்னு சொன்னா என்ன நடக்கும் வந்துட்டு மாம்பழம் ஒன்று கூடும், தோடம்பழம் சரியாக வரும். எனவே தான் என்ன செய்யலாம்? ரெண்டாவது குகனை பொய்யனாக்கலாம். குகனை ஏழும். ரெண்டாவது வந்துட்டு குகன் வாரத்துக்கு ஏழும். மூணாவது பாருங்க. இங்க கொடுத்தா என்ன செய்ய வந்துட்டு மாம்பழம் 7000. சரியா? மாம்பழம் 7 இல்ல. மாம்பழம் 7000, தோடம்பழம் 6000. எனவே என்ன செய்யலாம்? சாக்கிரு மேலாம். ஏன்னா தோடம்பழம் கூடிடும். அடுத்தது பாருங்க. டேவிட் கொடுத்த என்ன செய்ய வந்துட்டு மாம்பழம் வந்துட்டு என்ன செய்யும்? 8000. மாம்பழம் வந்துட்டு 8000. ஆனா என்ன செய்யும் வந்துட்டு தோடம்பழம் வந்து 4000, ஒன்று குறைஞ்சிரும். அப்ப எனவேதான் அதுவும் ஏலா. எனவே அவரும் வரமாட்டாரு. சமீருக்கு பாருங்க. இங்க 3 கொடுத்தோம் சொன்னா மாம்பழம் 9000. மாம்பழம் வந்துட்டு 9000 நல்லாவே கூடியும், எழுதாம பாருங்க. எனவே அவர் என்ன செய்ய மாட்டார்? சமீர் ரெண்டாவதுக்கு வர மாட்டார். எனவே இரண்டாவது பொருத்தமான வந்துட்டு குகன். கிளியரா? ஓகே, இதை க்ளோஸ் பண்றேன்னு புட படிச்சு கொஞ்சம் சரிக்கும். இது ஆக சிம்பிள். இதுக்கு ஆன்சர் நீங்க சொல்லுங்க. 34க்கு ஒரு பெட்டியில் 450 கருப்பு நிற பேனைகளும் 350 நீல நிற பேனைகளும் மற்றும் 250 சிவப்பு நிற பேனைகளும் காணப்படுகின்றன. எழுமாற்றாக ஒன்றன் பின் ஒன்றாக எத்தனை பேனைகளை எடுத்தால் நிச்சயமாக
ஒரு நீல நிற பேனையை எடுக்கலாம். நிச்சயமாக. பாருங்க, என்னது கேட்டீங்க? நீல நிற பேனை கேட்டீங்கன்னு. அப்ப நீங்க என்ன செய்யணும் வந்துட்டு, ஏனைய ரெண்டு பேனை நல்லா பாத்துக்கணும். நிச்சயமான என்ன செய்யணும், நீங்க எடுக்கிற பேனை சுவரா நிச்சயமா நீளமா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் வந்துட்டு, நீங்க பெட்டியில் இருக்கின்ற அவ்வளவு அனைத்து கருப்பு பேனைகளையும் சிவப்பு நிற பேனைகளையும் எடுத்தா அடுத்து வர நிச்சயமா இதா இருக்கும், ஒரு நீல நிற பேனையா இருக்கும். எனவேதான் 450 பிளஸ் 250 எத்தனை வரும்? 700. எனவே நீங்க 701வது பேனை இதா இருக்கு நிச்சயமாக. அது ஒரு நீல நிற பேனையாக இருக்கு. வேற பேனை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. கிளியரா உங்களுக்கு? 450 கருப்பையும் 250 என்னது சிவப்பு நிறத்தையும் எடுத்து போட்டு நீங்க அடுத்து எடுக்கிற பேன் என்னையா இருக்கு? நிச்சயமா 701வது பேரை வந்துட்டு அது நிச்சயமாக ஒரு நீல நிற பேனையா இருக்கு. இதே மாதிரி மாறி வரும். என்ன உதாரணமானது, நிச்சயமாக ஒரு கருப்பு பேன் வரும். கருப்பு பேன் சொன்னா நீளத்தையும் சிவப்பையும் கூட்டி கொண்ட கூட்டணும். நீங்க அப்ப என்ன வரும்? 500 601வது பேனையாக நிச்சயமாக இருக்கு. விளங்கிட்டான்னு சொல்லி போட்டு இது சிம்பிள் தான், பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதை நம்ம இதை பார்த்துட்டு முடிப்போமே. ஓகே, பாருங்க. ஒரு உளவாளி தனக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய செய்தியான CSLGRLMA என்பதை கண்டினியூ என குறியவிழ்த்தார். இதற்கேற்ப கொஷன் என குறியவிழ்க்கப்படும் இரகசிய செய்தியா அது? சரிதானே? ஓகே, இதை நான் இதுல காட்டுறேன். சரியா? பவர் பாயிண்ட்ல காட்டுறேன், க்ளோஸ் பண்றேன். வெனன்றது அவருக்கு மெசேஜ் வந்திருக்கு வந்து CSLRGLMA வந்திருக்குது. அதை எப்படி கருத்து கொண்டாருன்னு கண்டினியூ நீங்க செய்யற வேலை தொடர்ந்து செய்யுங்க எடுத்துக்கொண்டாரு. அதான் ராணுவத்துல அதே மாதிரி சீக்கிர அமைப்புகள் இப்படித்தானே செய்வாங்க. அந்த அவங்களுக்கு மொழிக்குறியில் வச்சு கொள்வாங்க. உதாரணமானது நம்மளுக்கு A4 சொன்னா நம்மளுக்கு APP எப்பல்னு சொன்னா நம்மளுக்கு என்ன வந்து பழம் ஞாபகம் வரும். ஆனா அவங்க அதுக்கு வேற கருத்து வச்சிருப்பாங்க எப்பல்னு சொல்லி. அதான் சீக்கிரம் கோட்னு சொல்றேன். சரியா? எனவே தான் அவருக்கு ஒரு ரகசிய குறியீடு ஒரு கொஷன் என குறியவிழ்க்கிறாராக இருந்தால் அவருக்கு கிடைத்த ரகசியம் எப்படியா இருக்கும்? இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஆங்கில அல்பபெட்டை வச்சு நாங்க என்ன செய்யணும்? அது தொடர்பு காணணும். ஓகே, இதை நம்ம பாயிண்ட்ல பார்ப்போம். ஓகே, பாருங்க. இதான் என்னது கிடைச்ச ரகசிய செய்தி என்னது? CSLGRLMA. அது குறிய எழுத்திருக்காரு எப்படி? கண்டினியூன்னு சொல்லி போட்டு இதுக்கு என்ன தொடர்பு பாருங்க. கட்டாயம் இதனை செய்யணும், அல்பபெட் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் அல்பபெட் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, ABCD சட்டம் எப்படி பயன்படுத்துவாங்கடா? ஏக்கு இசட்டை பயன்படுத்துவாங்க. அல்லது என்ன ஏக்கு பதிலாக 3 எழுத்து விட்டு இக்கு பதிலாக என்ன செய்வாங்க? 3 எழுத்து விட்டு ஜெச் அப்படி பயன்படுத்துவாங்க. இது ஒரு கருத்து வளர்ச்சி வந்துட்டு உதாரணமா ஏக்கு ஒன்றுன்னு சொன்னா என்னது போட்டா என்ன ஏயும் டியும் வரும். அப்படி பயன்படுத்துவாங்க. என்ன அதாவது என்ன அவங்க ஈன்னு போட்டாங்கன்னு என்ன அர்த்தம் வந்துட்டு ஒன்றும் நாலும் சேர்ந்து 2 எழுத்தா வரும், அப்படியும் வரும். அப்ப என்ன இது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. அப்ப ஏதாவது சிக்கு சி வந்து இருக்குது, எஸ்ஸுக்கு ஓ வந்து இருக்குது, 2 இலக்கத்துக்கு 3 இலக்கத்துக்கு முன்னுக்கு என்ன எல்லுக்கு என் வந்து இருக்குது, எல்லுக்கு பின்னுக்கு வந்திருக்கு. அப்ப சம்பந்தம் ஒன்றும் இல்ல. அப்ப பாருங்க, இப்ப பாருங்க இந்த குறியீட ரிவர்ஸ் எழுதி பாருங்க. நீங்க CSLGRLMAன்றது ரிவர்ஸ் எழுதுங்க. AMLRGLSC. இது இப்ப பாருங்க, ஏக்கு பதிலா ஒரு எழுத்து விட்டு சி வந்திருக்குது, எம்முக்கு பதிலா ஒரு எழுத்து விட்டு ஓ வந்திருக்குது, எல்லுக்கு பதிலா என்ன இருக்குது? எல்லுக்கு ஒரு எழுத்து விட்டு என் வந்திருக்குது, ஆருக்கு ஒரு எழுத்து விட்டு டி வந்திருக்குது, ஜிக்கு ஒரு எழுத்து விட்டு ஐ வந்திருக்குது, எல்லுக்கு என்னது எல்லுக்கு ஒரு எழுத்து விட்டு என்னது என் வந்திருக்குது. அதே மாதிரி எஸ்ஸுக்கு ஒரு எழுத்து விட்டு யூ வந்திருக்குது, சிக்கு ஒரு எழுத்து விட்டு இ வந்திருக்குது. இந்த ஸ்டெப் கிளியரா உங்களுக்கு? இந்த விஷயம் கிளியரா உங்களுக்கு? தந்த குறியீட்டை வந்துட்டு ரிவர்ஸ்ல எழுதினா தொடர்பு விலங்கு நம்மளுக்கு என்ன அதாவது என்ன செய்யாங்க, ஒவ்வொரு எழுத்து விட்டு விட்டு பார்த்திருக்காங்க. அதான் நம்மளோட ரகசிய குறியீடு. விலங்குல விலங்குன்னு போடுங்க.
நாட் கிளியர்னு போடுங்க, திருப்பி விளங்கப்படுத்துறேன். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப கிடைச்ச தகவல் என்னது? கொஸ்டின் ரிவர்ஸ்ல வருது. இப்ப இதை தந்துதான் இதை தந்துருந்தாங்க. இப்ப என்ன செய்யுங்க? இதை தந்திருக்காங்க, குறி அவிழ்த்து வச்சு தந்திருக்காங்க. அப்ப இதை நம்ம என்ன செய்யணும் வந்துட்டு பின்னுக்கு இருந்து பாக்கணும். ஏதாவது இப்ப இங்க என்ன ஏக்கி ஒன்று பின்பக்கத்துல என்ன, அதாவது ஒன்று தள்ளி என்ன ஒரு இலக்கம் விட்டு வந்துச்சு. இப்ப இங்க என்ன செய்யும்? சிக்கு ஒரு எழுத்துக்கு முன்னுக்கு என்ன இப்ப ரிவர்ஸ்ல பார்த்தா என்ன செய்யும் வந்துட்டு சிக்கு ஒன்னு ஒரு எழுத்துக்கு முன்னுக்கு பார்க்கணும். எனவேதான் பாருங்க, கியூக்கு ஒரு எழுத்துக்கு முன்னுக்கு என்ன இருக்குது பாருங்க, கியூக்கு முன்னுக்கு ஓ இருக்குது, யூக்கு ஒரு எழுத்துக்கு முன்னுக்கு வந்துட்டு எஸ் இருக்குது, ஈக்கு ஒரு எழுத்துக்கு முன்னுக்கு வந்துட்டு எனக்கு சி இருக்குது, எஸ்க்கு ஒரு எழுத்துக்கு முன்னுக்கு கியூ இருக்குது, அதே மாதிரி டிக்கு ஒரு எழுத்துக்கு முன்னுக்கு ஆர் இருக்குது, ஐக்கு ஒரு எழுத்துக்கு முன்னுக்கு ஜி, எம்முக்கு முன்னுக்கு ஓ, எல் என்னுக்கு முன்னுக்கு எல். கிளியரா இது எப்படி வந்தேன்னு சொல்லி? இப்ப என்ன செய்யணும்? இது அப்படி ரிவர்ஸ் எழுதி மத்த பக்கம் மாத்தி எல் எம் ஜி ஆர் கியூ சி எஸ் ஓ, இந்த விட அமர் அஞ்சாவது விட. கிளியரா இது? எஸ் ஓ நோ? என்ன கிளியரா இல்லையா? சரி, ஓகே. அப்ப இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கொள்ளும். டவுட்னா அடுத்த கிளாஸ்லயும் கேட்டுக்கொள்ளுங்க அல்லது வாட்ஸ்அப்லயும் கேட்டுக்கொள்ளலாம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.